வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய். இதை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 100 கிராம் நெத்திலி மீன். இது தலையவும் வாலையும் கட் பண்ணி நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 சில்லு தேங்காய். நம்ம மசாலாவுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், புளி, தேங்காய். உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா இதை மிக்சியில் அரைக்காமல் அம்மியில் அரைச்சி இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் இந்த குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் மீன் குழம்பு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னையும் அதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னையும் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த நெத்திலி மீன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது. இந்த நெத்திலி மீனை நம்ம முள்ளோடு சாப்பிட்றனால நமக்கு எக்ஸ்ட்ரா கால்சியம் கிடைக்கும். நம்ம இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கடாயை தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எண்ணெய்லாம் மேலே வரும். நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் நெத்திலி மீனை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நெத்திலி மீன் சேர்த்ததுக்கப்புறமா திருப்ப தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துடுச்சு. மீன் நல்லா வெந்தனையும் திரும்ப நீங்கள் கரண்டியை போட்டு கிளறாதீங்க, ஏன்னா மீன்லாம் உடஞ்சிரும். நம்ம கார்னிஷிங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ருசியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய சுவையான ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.